தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், நல்ல வேலைகளிலும் உங்க கூட இருக்கிறாரு, நல்ல காலங்களிலும் உங்களுக்கு கூட இருக்கிறார், துன்ப வேலையிலும் உங்களோட கூட இருக்கிறார், துக்க வேலையிலும் உங்களோட கூட இருக்கிறார், அல்ல நீங்கள் தவறு செய்தாலும் உங்களோட கூட இருக்கிறார். ஏன்னா தவறு செய்யுங்கன்றதுக்காக அல்ல, அந்த தவறுல இருந்து உங்களை மீட்டு எடுக்கும்படிக்கு. அதான் அங்க சொல்லப்படி என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் அப்படி என்றென்றைக்கும் இல்லை. ஆண்டவர் ஆவியனர் வருவாரு, அதுக்கப்புறம் போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவிட்ட பிறகு தேவ ஆவியினவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய படிப்புல உங்களோடு கூட இருக்கிறார், உங்க தொழிலில் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப என்ன சொல்றார்? என்றென்றைக்கும் ஒரு நன்மை செய்யும்படிக்கு இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை இந்த வசனத்துல பார்க்கிறோம்.